புதன்கிழமை அன்று மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல உலக சமாதானம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிற வெவ்வேறு துறைகள்ல எப்படி எப்படியெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்தால் உலகம் சமாதானம் அடையும், ஓர் உலக ஆட்சி பிறக்கும் அப்படின்னு மகரிஷி அவங்க ஆராய்ச்சி செய்து நமக்கு கவிதைகள் வழியா கொடுத்திருக்காங்க. உரைநடை வழியாவும் கொடுத்திருக்காங்க. மகரிஷியே ஐக்கிய நாடு சபைக்கு போய் இத பத்தின பேசியிருக்காங்க. அங்க போய் ஆராய்ச்சி செய்து எப்படி இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்க. ஆனா உலக சமாதானம்ங்கிறது அவ்வளவு ஈஸியா கிடைக்கிற மாதிரி தெரியல. இரண்டு உலக போர்களை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த 4 நாளுதான் வாழ்க்கையிலயும் பிரச்சனை வருது, நாட்டிலையும் பிரச்சனை வருது அப்படிங்கறத மகரிஷி விளக்கியிருக்காங்க. அப்போ செல்வாக்கு இதை வச்சுக்கிட்டு இப்பவும் போர்லாம் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு ஆராய்ச்சி செய்து மகரிஷி கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. ஆனா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் தலைவர்களுக்கு வரல. ஏன்னா அந்த மாதிரி உணர்ச்சி நிலையிலேயே நாட்டை ஆளும் பொழுது உணவு நிலைக்கு வராதனால மக்களுடைய இன்ப துன்பங்களை புரிந்து கொள்வதில்லை. அதனாலதான் இன்னும் இந்த போர் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இயற்கை சீற்றங்கள்னால எவ்வளவு பேர் அழியிறாங்க. இப்போ அமெரிக்கால டெக்சாஸ்ல ஆச்சு. அதுவும் அங்கெல்லாம் பார்க்கும்போது அந்த நதியோரம்லாம் அழகா வீட கட்டிட்டு இருப்பாங்க. இயற்கை சூழல்ல அந்த மாதிரி வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா அங்கேயே சீற்றம் வந்து எவ்வளவு பேருக்கு வீடெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள ஹிமாச்சல் பிரதேசம் அங்க வந்து அவ்வளவு மேக வெடிப்புன்னு ஏற்பட்டு எக்கச்சக்கமா நிலச்சரிவு, நிறைய உயிர்கள் போயிருக்கு. இப்ப இயற்கை சீற்றங்கள்னால இவ்வளவு அழிவு நடக்கிறது பாக்குறாங்க. அப்படி இருந்தும் நம்மளே வந்து ஒரு செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தான் உயர்ந்த நிலையில இருக்கணும், தன்னுடைய நாட்டு அதுதான் உயர்ந்த நிலையில இருக்கணுங்கிற சுயநலத்தினால இன்னும் செயற்கையா கருவிகளை வைத்து அழிவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அந்த காலத்துல மகரிஷி போர்கள் நடந்த போது உணர்வு பூர்வமா அத அனுபவிச்சார் துன்பங்களை. அவருக்கு அந்த ஒவ்வொருத்தரும் அந்த போர் நடந்த போது எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத அனுபவிச்சார். இப்ப நாம வானொலி மூலமா பாக்குறோம். அது இயற்கை சீற்றங்களா இருக்கட்டும், இல்ல போர் நடந்தாலும் எவ்வளவு பெரிய அழிவுகள் நடக்கின்றன, எத்தனை உயிர்கள் போறது. அப்படி இருந்தும் மனதுல அந்த ஒரு இரக்க குணமோ இல்ல அன்பு கருணைங்கிறது இன்னும் பாக்கி. அதனால்தான் அவ்வளவு மகரிஷி துன்பப்பட்டு இந்த ஆராய்ச்சி செய்து இந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது, அதுதான் அடுத்த கேள்வி. தனியாயும் கூட்டாயும் அறிஞர் பல்லோர் தரணியில் இத்திட்டத்தை ஆராய்வார்கள். புனித முறையாய் மனித இன வாழ்விற்கு பொருந்தி இருக்க காண்பார், விளக்கம் செய்வார். சினிமா கலையின் மூலம் ஜெகத்தோர்க்கெல்லாம் செய்தி எட்டும். உலக சமாதானம் என்ற மனித இன சரித்திரமாய் மதிநுட்பத்தால் மண்ணுலக வாழ்வில் இன்பம் அமைதி ஓங்கும் அப்படின்னு சொல்றாரு. இத சொன்னதுன்னா உடனே அப்படியே ஏத்துக்க மாட்டாங்க. இத ஆராய்ச்சி செய்வாங்க. ஒத்து வந்தா இதுக்கு வேண்டிய பிரச்சாரங்களும் நடக்கும். ஆனா மகரிஷி
இத வந்து ஏற்றுக்கொள்வதற்கே 50 ஆண்டு ஆகும் அப்படின்ட்டு எழுதியிருக்கார். ஏன் அப்படி எழுதியிருக்கார்? ஆண்டு 50க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று ஏற்றுக்கொள்வார். மீண்டும் ஒரு நூற்றாண்டின் முடிவுக்குள்ளே மேலோங்கி உலகெங்கும் மவுலாய் நிற்கும். நீண்டு விடுகிறதே நாள் அதிகம் என்று நினைந்து ஆதரவாளர் சோர்வு கொள்வார். வேண்டுமென்று நான் விரும்பி கணிக்கவில்லை. விருந்து நின்று ஆய்ந்து கண்ட முடிவேது. அப்படின்ட்டு சொல்றார். அப்ப ஏன் 50 ஆண்டு அவர் வந்து சொல்றார் அந்த நேரம் அப்படின்னா, அந்த 50 ஆண்டுக்குள்ள உலகத்துல நடக்கிற இயற்கை சீற்றங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்து ஒவ்வொருவரும் அத்வைத தத்துவத்தை உணரும் அந்த அறிவு நிலை உயரும்னு எழுதுறார். அதனால தான் அந்த 50 ஆண்டுகள குடுத்திருக்கார். ஏன்னா, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதுல வரலைன்னா, நமக்கு இந்த மாரி இன்னொருத்தர நெனச்சு அந்த இரக்க குணம்லாம் வராது. அந்த அளவுக்கு குடும்பத்திலேயே அப்படிதான் இரக்க குணம் இல்ல. கணவன் மனைவிய கொல்றது, மனைவி கணவன கொல்றது, குழந்தைங்கள கொல்றது, கணவனோட ஒத்து போலேன்னு குழந்தைங்களையும் சேர்த்து கொன்னுடுறாங்க. அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு வாழ்க்கை இப்போ. அப்போ இந்த அத்வைத தத்துவம், இறை உணர்வு பற்றிய விளக்கங்கள் எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருமே ஒரே மூலத்திலேருந்து தான் வந்திருக்கோம். அப்படிங்கிற அந்த உண்மை வந்த வழியில வந்து நம்ம எந்த மாரி பதிவுகள எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு தான் இத்தன கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இருந்தாலும் அதை போக்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் மனிதர்களுக்கு உண்டு. ஆறறிவு இருக்கிறதுனால. ஆனா அதை சரி செய்து கொள்ளலைன்னா என்ன மாரி பிரச்சனைகள்? அப்படின்னு இந்த விளக்கங்கள் தெரிந்து இந்த அத்வைத தத்துவ நிலை உணரும் அறிவின் பண்பு ஆண்டு 50க்குள்ளே பெரும்பாலோருக்கு ஒத்து வரும்னு எழுதியிருக்காரு. அதனால தான் அந்த 50 வருஷம் குடுத்திருக்காரு. அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா பாருங்க, யாருமே நெறைய பேரு எல்லா கண்ட்ரீஸ்லயும் போர் வேண்டாம், சண்டை வேண்டாம். அந்தந்த நாட்டிலேயே யார் ஆரம்பிச்சாங்களோ அவங்க நாட்டிலேயே இந்த போர் வேண்டாம்லாம் இப்போ அந்த மாரி எல்லாரும் கூட்டு சேர்ந்து தாரணாலாம் செய்றாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாருமே அந்த ஒரே மூலத்துல வந்திருக்கோங்கிற அந்த ஒரு அறிவு நிலை இல்லைன்னா கூட, ஆனா போர் வேண்டாம். ஏன்னா இப்போ எல்லாம் நேரா பார்க்குறோம். அதனால அந்த அழிவ பார்க்கும்பொழுது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு குழந்தை வந்து மண்ண சாப்பிடுறோம் அப்படின்னு அந்த காசால காமிக்கிறாங்க. அப்ப அந்த மாரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது, என்னத்துக்கு இந்த அனாவசிய போர்? அப்புறம் அந்த கருவிகளுக்கெல்லாம் எக்கச்சக்கமா செலவு செய்றாங்க. அதே செலவ அந்த பணத்தை நாம் நம்ப நாட்டுல இருக்கிற ஏழை மக்களுக்கு, இல்ல கஷ்டப்படுற நாடுகளுக்கு அதை பகிர்ந்து குடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் அந்த 50 ஆண்டுகள் சொல்லியிருக்காரு. சரி இந்த 50 ஆண்டுக்கு அப்புறமும் ஒத்துப்பாங்களா? அதுலயும் எல்லாருமே உயர்ந்த நிலைக்கு போகல. அப்போ சில பேர் என்ன சொல்றாங்க? ஐயோ! யாரோ ஒரு பைத்தியக்காரன் எழுதிட்டான். அதனால நம்ம இத அக்செப்ட் பண்ணிக்கணுமா? அப்படின்னு கூட சில பேருக்கு எண்ணம் வரும். அப்படின்னு பலவாறான கருத்துக்கள் எழுங்கிறார். பெரும் புரட்சிகரமான இத்திட்டத்தை பித்தன் எவனோ எழுதிவிட்டான் என்று துரும்பளவாய் மதித்து பலர் கேலி செய்வார். தொல்லைகளை மனிதருக்கு போக்கவென்று வரும் நாளில் பல அறிஞர் சில திட்டங்கள் வகுப்பார்கள். அவற்றில் சில அமுலாகும். ஆனா படித்தவர்கள், அறிஞர்கள் யாரெல்லாம் மத்தவங்க கஷ்டப்படுறாங்கங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசுல தோணுதோ, இன்னொரு உயிர் கஷ்டப்படுதுங்கிற அந்த எண்ணம் வருதோ, அவங்கள்லாம் இந்த திட்டம் நல்ல திட்டம். சிலதெல்லாம் அமலுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு முயற்சி செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஏன் எல்லா துறைகள்லயும் மகரிஷி அப்படி கருத்துக்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா, அதுக்கும் வந்து சொல்றார். ஏன்னா ஏதாவது ஒரு துறைய மட்டும் ஆராய்ச்சி செய்து கருத்து எழுதியிருக்கலாமே. கல்வி, குழந்தை வளர்ப்பு, அரசியல், பொருளாதாரம் எல்லாவற்றையும் எழுதியிருக்காரு. ஆன்மீகம் எல்லாவற்றிலயும் எழுதியிருக்காரு. அப்ப ஏன் என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றிலயும் மாறுதல் வரணும். ஒரு பழைய வீட்டினிலே கலன் உண்டானால் ஒவ்வொன்றாய் பழுதுகளை திருத்திக் கொள்வோம். ஒரு வீட்ல சின்ன சின்ன ரிப்பேர் இருக்கு அப்படின்னா, அத ரிப்பேர் ஒவ்வொன்னுத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்து கொள்வோம். பெருகிவிட்டால்
திருத்த முடியாதவாறு பின் அதனை இடித்து புது முறையில் கட்டி உருமாற்றி விடுகின்றோம். 40 வருஷம் வீடு இருக்கு. சின்ன சின்ன இது அதுல பிரச்சனைகள் இருக்கும்போது அத கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றோம். ஆனா பெரிய பிரச்சனையா, அந்த வீடே ஆடுற மாரி இருக்கு. அப்படியே எல்லாமே உளுத்து போய் விழுது. அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்துடுச்சுன்னா, மொத்தத்தையும் இடிச்சு, அப்புறம் புதுசா கட்டுறோம். அதே மாதிரி தான் உலகினிலே மனிதர்கள் வாழ்வென்னும் பூங்கா கருகி பல துறைகளிலும் பழுதாய் போச்சு. அது எதுவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், எல்லா துறைகள்லயும் அது குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், தனி மனிதன் வாழ்க்கையா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், இல்ல உலகளாவ இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அங்க பழுதான நிலை தான் இருக்கு. காப்பதற்கு பெருமளவில் மாற்ற வேண்டும். எப்படி ஒரு வீடு உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாம் மோசமா போச்சுன்னா இடிச்சு கட்டுறோமோ, உலகளாவ சில கருத்துக்கள் சில நாட்ல சரியா இருக்கு, சில நாட்ல சரியா இல்ல. இப்போ நம்ம நாட்ல குழந்தைகள கடைசி மட்டும் வளர்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை அமைச்சு குடுத்து, அதுக்கப்புறம் நீங்க உங்க வாழ்க்கைய பார்த்துக்கங்க அப்படிங்கிறோம். அப்படியும் கடைசி மட்டும் நம்ம அவங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும், அந்த உதவியெல்லாம் செய்றோம். ஆனா வெளிநாட்ல அந்த மாரி இல்ல. 18 வயசுக்கு அப்புறம் நீ போணும். நீயே உன்னோட வாழ்க்கைய பார்த்துக்கோ. அப்பப்போ டச் வச்சுப்பாங்க. அவ்வளதான். அது ஒரே எக்ஸ்ட்ரீம். இங்கேயும் ஒரே எக்ஸ்ட்ரீம். இங்க கடைசி மட்டும் விடமாட்டோம். அங்க முதல்லயே விட்டுடுறாங்க. 2ம் வேண்டாம். இங்க என்ன பண்ணணும்? ஒரு ஏஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை சுதந்திரத்த குடுக்கணும். நம்மளே பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கோ, பொண்ணுக்கோ ஒண்ணும் தெரியலன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா நம்மள விட அவங்க அறிவு நிலையில உயர்ந்தவங்களா தான் இருக்காங்க. ஏன்னா நம்ப படிக்கிறோம். அந்த அறிவு நிலை அவங்களுக்கு போகுது. அறிவாற்றல் போகுது. அதுக்கப்புறம் அறிவில நிலையில உயர்ந்துட்டே போறாங்க. அப்போ அவங்களுக்கும் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்குங்கிற ஒரு சுதந்திரத்த குடுக்கணும். ஆனா அது செய்யறதில்ல. அவங்க என்னவோ இன்னும் குழந்தையாவே பார்த்துக்கிட்டு ஒண்ணும் தெரியலன்னு கடைசி மட்டும் அவங்க கிட்ட பேம்பர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அதுல பிரச்சனைகள்ல முடியுது. வெளிநாட்டுல ஒரேடியா விட்டுடுறாங்க. அப்போ இந்த மாதிரி உலகம் முழுக்க இப்ப கல்வித்துறைன்னு எடுத்துக்கிட்டா, சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லா துறைகள்லயும் இந்த டே கேர்ல கூட அந்த குழந்தைங்களுக்கு மண்ணுல விளையாடுறது, சின்ன சின்ன விஷயங்கள இது பண்றது, அப்படின்னு எல்லாம் சொல்லிக் குடுக்குறாங்க. ஒழுங்கா அவங்க இடத்துல உட்காந்துட்டு தானே சாப்பிடணும். நம்பளோட நாட்ல என்ன 10வது படிக்கிற குழந்தைக்கு கூட எக்ஸாம்னாக்கா வாயில சாதத்த ஊட்டுறாங்க. அப்படி இருக்குது. அப்ப அந்த மாதிரி போகுது. அங்க ஒரேடியா சுதந்திரம்னு குடுத்து, சில நல்ல விஷயங்களையும் குடுக்குறாங்க. இங்க ஒரேடியா பேம்பரிங். 2மே பிரச்சனை. அங்க தன்னோட கால்ல நிக்கிறதுக்கு நெறைய குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து சொல்லிக் குடுக்குது. இந்த இப்ப சைனால அந்த மாரி இப்ப WhatsAppலலாம் பார்க்குறோம். இந்த குழந்தைங்க வீடு கட்டுறதுலேருந்து எல்லாம் 5 வயசு, 6 வயசுக்கு சின்ன சின்ன அந்த கட்டுமான தொழில். அது எப்படி இருக்குங்கிற அந்த அனுபவத்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்போ உலகம் முழுக்க பார்த்தா சில இதுகள் சரியா இருக்கு, சிலதெல்லாம் சரியா இல்ல. அப்போ இததான் மகரிஷி ஆராய்ச்சி செய்து உலகம் முழுக்க சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படின்னு தான் இந்த விஷயத்த நமக்கு சொல்றார். அதனாலதான் எல்லா துறைகள்லயும் அது தண்ணியா இருக்கட்டும், இல்ல வேற எதா இருக்கட்டும், வளர்ப்பு முறையா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், வேலையில்லா திண்டாட்டமா இருக்கட்டும், எல்லா துறைகள்லயும் எப்படி இப்படி வியாபாரம் செய்யணும் அப்படின்னு எல்லா துறைகளையும் எப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த லஞ்சத்தெல்லாம் எப்படி ஒழிக்கலாம்? தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எப்படி இருக்கணும்? அவங்கள எப்படி சூஸ் பண்ணணும்? அப்படின்னு எல்லா விஷயங்களையும் அங்கங்க அந்த ஓட்டைகள் இருக்கு. அதெல்லாம் எல்லாத்தையுமே சரி செய்யணும். அப்படின்னு இதுக்கும் மேல எல்லாருக்கும் அந்த ஆன்மீக உணர்வு வரணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதுக்கு தான் 50 வருஷம் தேவையா இருக்குன்னு சொல்றாரு. உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த அத்வைத தத்துவத்தை உணர வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமான்னு திருப்பி திருப்பி கேள்வி வருது. ஒரு அழிவுக்கு எல்லாரும் முயற்சி செய்து கூட்டு சேரும் பொழுது, ஆக்கத்திற்கு ஏன் சேர மாட்டாங்க? சர்வதேச யுத்தம் ஒன்று தோன்றிவிட்டால்,
சத்ருவாய் ஒருவர் மற்றோரை எண்ணி கர்வமுற்று மதிமயங்கி மனித பூண்டை கருவறுக்க எவ்விதமாய் முயற்சிக்கின்றார். ஒரு தவறான வழிக்கு அழிக்கணுங்கும் போது கூட சேர்ந்துக்கிறாங்க. தர்மத்தை நிலைநாட்டி என்றும் மக்கள் தரணியிலே அமைதியாக வாழ்வதற்கு நிர்வாகத் துறையினில் ஒரு முயற்சி கொண்டால் நிச்சயமாய் உலக சமாதானம் கிட்டும் அப்படிங்கிறார். அழி அழிக்கிறதுக்கு இத்தனை பேர் சேரும் பொழுது உலகத்துல இருக்கிற மக்கள்லாம் செழிப்போட அமைதியா மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிற ஒரு தர்மத்தை நிலைநாட்டணும்னா அதுக்கு ஏன் எல்லாரும் சேரக்கூடாது? அப்படி நல்ல வழியில இருக்கிறதுக்கு சேர்ந்துக்கிட்டா உலக சமாதானம்ங்கிறது ரொம்ப தூரத்துல இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். ஆனா அது நம்ம சில சமயம் ஏத்துக்கிறோம், சில சமயம் ஏத்துக்கிறது இல்ல. கனவு பகலில் காண்பதற்கும் இந்த கற்பனைக்கே எட்டாத திட்டம் என்று தனது கருத்து உயர்வுக்கு ஏற்ப பேசி தர்கிக்கும் நண்பருக்கு எடுத்துச் சொல்வேன். இத வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குமா? ம். எங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே சமாதானத்த கொண்டு வர முடியல. நம்ம நம்மளுடைய ஜாதியில கொண்டு வர முடியல. மதத்துல கொண்டு வர முடியல. நாட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வர முடியுமான்னு எவ்வளவோ பேரு இதெல்லாம் தர்க்கம் செய்வாங்க. ஆனா அவரு அதுக்கு சொல்றார். உனது கருத்துக்கு எட்டாத உன் வாழ்நாளில் உருவான நிகழ்ச்சிகளை எண்ணிப் பாரீர். மன உறுதி கொண்டு எதிர்பார்த்திருந்தவற்றில் மாறியதும் உண்டன்றோ? இதற்கு என்ன சொல்வீர்? அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பார்க்கிறோம். இப்ப ஐரோப்பியன் அது அங்க யூனியன் வந்துருது. எல்லா ஐரோப்பிய நாடுகளும் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கு. அவங்க ஒரு ஒரு கண்ட்ரிக்கு விசா வாங்கிட்டு எல்லா கண்ட்ரிக்கும் போகலாம். யுகே தவிர்த்து. மத்த எல்லா கண்ட்ரீஸுக்கும் ஷெங்கன் விசா அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு இருக்க நம்ம நாட்டிலேயே இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அது ஒத்து எல்லாம் சேர்ந்திருக்காங்கங்கும்போது, உலகளாவ ஏன் அது மாரி நடக்கக்கூடாது? அப்படி பார்த்தா அமெரிக்கால 52 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒத்து தானே இருக்காங்க. நம்ம நாட்டுல பார்த்தா இந்தியால பார்த்தா எத்தன மாநிலங்கள் இருக்கு? அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது, இதையே நம்ம இன்னும் ஏன் விரிவாக்கம் கொண்டு வரக்கூடாது? அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே சில சில இடங்கள்ல நம்ம நிகழ்ச்சிகள பார்க்கிறோம். டேமே கட்ட முடியாதுன்னு நெனச்சாங்க அந்த காலத்துல வெள்ளம் வந்தபோது. இது எப்படி தண்ணீர தேக்குறதுன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிவு நிலையில உயர்ந்து விஸ்வேஸ்வரய்யான்னு ஒருத்தர் வந்தார். இயற்கையா அதுக்கு நமக்கு உதவி செய்யுது. அழகா ஒரு டேம கட்டினாரு. அப்புறம் நெறைய டேம் இப்படிலாம் உலகம் முழுக்க கட்டியாச்சு. அதையும் தாண்டி வெள்ளம் வருது வச்சுக்கங்க. அதுக்கு காரணமும் தெரியும். மனிதர்களோட மனநிலை சரியில்ல. போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கு. அப்ப அதெல்லாம் எங்க போய் சேரும்? எல்லாம் வான்காந்தத்துல கலந்து இயற்கை சீற்றங்களா நமக்கு விளைவ குடுக்குது. நல்ல வேளை 5ஆம் தேதி யாரோ பாபான்னு ஒருத்தர் ஜப்பான்ல சுனாமி வரும்லாம் சொன்னாங்கன்னாங்க. நம்மளுடைய எல்லாரோட வாழ்த்தும் அந்த மாரி ஒரு நிகழ்ச்சிலாம் வராம இறைநிலை காப்பாற்றி கொண்டு வருகிறது. எந்த நாடா இருந்தாலும் யார் கஷ்டப்பட்டா என்ன? ஏற்கனவே ஒரு தடவ சுனாமி வந்தத இப்ப பார்த்தா கூட வயத்த கலக்குது. அவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. எத்தன பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுல மாட்டிட்டு இருக்கும்போது அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் வான்காந்தத்துல பதியாம இருக்காது. ஒரு பிளேன் கிராஷ் நடந்துச்சுன்னா, அப்ப இருந்த மனநிலை எல்லாம் வான்காந்தத்துல பதிஞ்சிருக்கும். எத்தன பேரோட ஆன்மா எவ்ளோ தவிச்சிருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டால், அப்போ இந்த மாரி நம்ம காலத்திலேயே சில மாற்றங்கள் நடக்கிறத பார்க்கிறோம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால, இனிமே அந்த அ அ விமானங்கள்லாம் எப்படி அத சீர் செய்யணும், ஒழுங்கா இருக்கான்னு இன்னும் கொஞ்சம் அஜாக்கிரதையா இல்லாம அத பார்த்து செய்வாங்க. ஆனா பாவம், அது எல்லாம் கர்ம வினைன்னு நம்ம சொல்லிட்டா கூட ஈஸியா, ஆனா எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? குற்றவாளி, பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணமும் பழைய சமுதாயம்னு சொல்றாரு. அப்போ முன்னோர்கள் கிட்ட இருந்து நல்லது வந்தாலும், தெரிந்தோ தெரியாமலோ செய்த நிகழ்ச்சிகள், செய்த செயல்கள், நினைத்த எண்ணங்கள் இதெல்லாம் தான் அந்த ஃப்ளைட்ல அவங்க அப்படி இறக்கணும்னு அதுலயும் ஒருத்தர் தப்பிச்சுட்டார். ஒரு அம்மா ஃப்ளைட்ட மிஸ் பண்ணி தப்பிச்சிருக்காங்க. அப்போ எப்படி எப்படியெல்லாம் அந்த கர்ம வினை பாதுகாப்பும் குடுக்குது. அப்போ நம்ம இப்ப செய்யற செயல்கள் பின்னாடி வர சந்ததிகளுக்கு சஞ்சித கர்மமா போகும்.
இந்த விளக்கத்தெல்லாம் மகரிஷி நமக்கு குடுத்திருக்காங்க. இது எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படி சேரும்பொழுது, இனிமே நல்லதே செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு தான் அந்த அத்வைத தத்துவம் 50 ஆண்டுக்குள்ள எல்லாருக்கும் போய் ரீச் ஆயி, இந்த மாரி உலக சமாதானம் கிடைக்கணும் அப்படின்ட்டு வருவாங்க. அப்படின்னு மகரிஷி குடுக்குறார். அப்புறம் இதுல சினிமா கலை, அது வழியா இதெல்லாம் உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் போய் சேருங்கிறார். இப்ப நம்ம ஆனந்த வாழ்க்கை அப்படிங்கிற சினிமால நம்ம சிஸ்டம்ல என்ன சொல்லிக் குடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். இத இன்னும் மொழிபெயர்த்தா மத்த மாநிலங்களுக்கும் இது போய் சேர்ந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள்லாம் கிடைக்கும். அப்போ மகரிஷியோட மனவளக்கலை தத்துவங்கள் அது போய் சேர்ற மாதிரி, உலக சமாதானத்துல என்னென்னலாம் மகரிஷி எல்லா துறைகளையும் கருத்துக்கள் குடுத்திருக்காங்க. என்ன பிரச்சனைகள், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அதெல்லாம் குடுத்திருக்காருங்கிறது சினிமா கலையின் மூலம் ஜெகத்தோர்க்கெல்லாம் செய்தி எட்டும் அப்படின்னு ஆணித்தரமா மகரிஷி இங்க எழுதியிருக்காங்க. எப்போ? 1955ல. அப்படின்னு பார்த்தா முதல் ஸ்டெப் ஆனந்த வாழ்க்கை இந்த மாரி நம்ம சிஸ்டம்ல என்ன சொல்லிக் குடுக்குறோங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வாழ்த்தலைகளை பரப்பிக் கொண்டே இருப்போம். அப்ப சொல்றார், "தனியாயும் கூட்டாயும் அறிஞர் பல்லோர் தரணியில் இத்திட்டத்தை ஆராய்வார்கள்." கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூனிவர்சிட்டில கொண்டு போறோம். அது ஃபுல்ஃபில் ஆகுது. மறுபடியும் போகுது. திருப்பியும் வருது. அப்ப அந்த மாதிரி எங்கேயோ அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தா, அது பின்னாடி வேலை செய்யும். நெறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆன்லைன்ல வரும்போது, நாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது கத்துக்கிட்டோம். காலேஜ்ல இருக்கும்போது கத்துக்கிட்டோம். அப்புறம் விட்டு போச்சு. இப்ப மறுபடியும் வரோம். அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறோம். மன்றங்கள் அந்த மாரிலாம் வராங்க. அதே மாதிரி மகரிஷி சொல்றார், "தனியாயும் கூட்டாயும் அறிஞர் பல்லோர் தரணியில் இத்திட்டத்தை ஆராய்வார்கள். புனித முறையாய் மனித இன வாழ்விற்கு பொருந்தி இருக்க காண்பார். விளக்கம் செய்வார்." அப்போ சில நெறைய கருத்துக்கள் மக்களுக்கு இது ஒத்து வருது அப்படின்னு அத புரிஞ்சுகிட்டு அவங்க விளக்கங்கள் குடுப்பாங்க. சினிமாக்கலையின் மூலம் ஜெகத்தோர்க்கெல்லாம் செய்தி எட்டும். உலக சமாதானம் என்ற மனித இன சரித்திரமாய் மதிநுட்பத்தால் மண்ணுலக வாழ்வில் இன்பம் அமைதி ஓங்கும். அப்படின்ட்டு சொல்றாரு. போன வாரம் ஆங்கிலத்துல ஆறுமுகம் அப்படிங்கிற ஐயா, அவர் யுஎன்ஓல அங்க ஜெனீவா அந்த இடத்துல அவர் இருக்கார். அங்க அவர் ஒரு பொசிஷன்ல இருக்கார். ஆழியார் டிக்ளரேஷன 1½ வருஷம் முன்னாடி படிச்சுட்டு, எந்தெந்த துறைகள்ல அது இப்ப நடைமுறைக்கு வந்துட்டு இருக்குன்னு அவ்வளோ அழகா எடுத்து சொன்னார். அப்புறம் சொல்றாரு, என்னுடைய ஆ பீரியட் முடியறதுக்கு முன்னாடி, மறுபடியும் இந்த ஆழியார் டிக்ளரேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அதுக்கு ஏதாவது வழி செய்றேன் அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்ப யாரோ ஒருத்தர் மூலமா, அறிஞர் மூலமா மகரிஷி அங்க எழுதின மாதிரி, அவங்க இத இதுல இருக்கிற விளக்கங்களை புரிந்து கொள்வார்கள். அப்புறம் அவங்க இதுல இருக்கிற கருத்துக்களை புரிந்து கொள்வார்கள். அதற்கு விளக்கமும் குடுப்பாங்க அப்டின்ட்டு எழுதியிருக்காரு. இது இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைக்கு வரத நம்ம பார்க்குறோம். மேலும் மேலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்படி ராமர் இங்கேருந்து ஸ்ரீலங்கா போறதுக்கு அந்த சேத்து பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவி செய்தது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதே மாதிரி உலக சமாதானம் வருவதற்கு நாம் எல்லோரும் எந்த முறையில முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வோம். வாழ்த்து அலைகளை பரப்புவோம். வாழ்க வளமுடன் அனைவருக்கும்.